ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, டிடிடி வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கிரவுட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றனால, சாதாரண பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக, ஆர்ஜித சேவாவிலையும் அதே போல விஐபி தர்ஷன்லயும் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஜூன் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நடைமுறையானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஜூலை மாசத்தோட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எப்போ ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓப்பனிங் டேட் அப்படின்றது 24ஆம் தேதி அப்படின்றது கன்ஃபார்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் நான் ஏன் ஷேர் பண்ணல அப்படின்னா, என்ன டைமுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாசமுமே என்னென்ன டேட்ல என்னென்ன டிக்கெட் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு டிடிடி வந்து ஒரு டிக்கெட் ஓப்பனிங்கான கேலண்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கேலண்டர் படி தான் எல்லா டிக்கெட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை போல 300 ரூபாய் தர்ஷனம் வந்து 24ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது என்னைக்கு டைம் அப்படின்றதையும் நான் பார்க்கலாம். ஸோ ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நடைமுறை அப்படின்றது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தெலுங்குலயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் பாருங்க. கோவிட் மற்றும் கோடை விடுமுறையின் அச்சுறுத்தல் முற்றிலுமாக நீங்கியதால் திருமலைக்கு பக்தர்களின் கூட்டம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவிட் டைம்ல அது ஸ்ப்ரெட் அந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தனால க்ரௌட் வந்து நார்மலா இருந்துச்சு. ஆனா இப்ப சம்மர் அப்படின்றனால ரொம்பவே அதிகமா இருக்கு. பக்தர்கள் சர்வ தரிசனம் செய்ய சுமார் 30 முதல் 40 மணி நேரம் ஆகும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர் காத்திருக்கும் நேரம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில டிடிடியோட தலைவர் திரு ஒய்வி சுப்பாரெட்டி சனிக்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிக்கையில பொதுமக்களின் வசதிக்காக ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் சுவாமி மற்றும் விஐபி தரிசன சேவைகளில் சில மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு முக்கியமான அறிவிப்பா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு காலை சேவைக்கான விருப்ப ஒதுக்கீடு வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால 20 நிமிஷம் நமக்கு வந்து நேரத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றதையும், வியாழன் வந்து திருப்பாவாடை சேவா நடக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஏகாந்தமா பண்றதா இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த வியாழக்கிழமை நடக்கக்கூடிய இந்த திருப்பாவடை சேவாவானது முதல் நாள் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆனால் அடுத்த நாள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ ஜூன் 30 வரைக்கும் ஏகாந்தமாக தான் நடத்த போறாங்க. ஸோ இந்த சனி ஞாயிறு இந்த டேட்ல இருக்கக்கூடிய சேவான்னு பார்த்தோம்னா சுப்ரபாத சேவா தான் வந்து ரத்து செய்யப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்து 20 நிமிஷம் வந்து சேவ் ஆகும். இந்த வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில காலை சேவைக்கான அந்த டிக்கெட்ல செலக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கான சுப்ரபாத சேவா வந்து கேன்சல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல விஐபி தரிசனங்களுக்கு பரிந்துரை கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நேரில் வரும் விஐபிகளுக்கு மட்டுமே பிரேக் தர்ஷன் வந்து கொடுக்கப்படும். இதனால் தினமும் 3 மணி நேரம் வந்து மிச்சமாகும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் யாராவது ரெக்கமெண்டேஷன்ல போறீங்கன்னா இந்த சம்மர் வரைக்கும் வந்து அந்த விஐபி கூட போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து அக்செப்ட் பண்றாங்க. இல்லைன்னா வந்து அக்செப்ட் பண்றது கிடையாதுங்க. அதை யாராவது போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த முடிவுகள் பல மணி கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான சாதாரண பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்தை விரைவுபடுத்தும். இந்த விஷயங்களை மனதில் கொண்டு பக்தர்கள் மற்றும் விஐபிகள் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்ளப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் நான் இன்னொரு டைம் சொல்லியிருக்கேன். என்னன்னா விட்ரால் த என்னது சுப்ரபாத சேவா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல வந்து சுப்ரபாத சேவா வந்து 20 நிமிஷத்துக்கு வந்து அவங்க இது பண்றதுனால உங்களுக்கு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நிறைய பேர் தர்ஷன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஸ்டே நடக்கக்கூடிய திருப்பாவட சேவா வந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் ஏகாந்தமா பண்ண போறாங்க. ஸோ இதனால வந்து 30 நிமிஷம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள்லயும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டைரக்டா வரக்கூடிய விஐபிக்கு மட்டும்தான் வந்து அவங்க பிரேக் தர்ஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமா வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸா இருக்கு. ஜூன் 30 வரைக்கும் தர்ஷன் போகக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா இந்த லேட்டஸ்டான முக்கியமான அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னா, 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற அப்டேட்டை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கன்ஃபார்மா 24 ஓப்பன் ஆகுதுன்னு தெரியுங்க. காலையில 10 மணிக்கா இல்ல என்ன டைம் ஓப்பன் பண்றாங்கன்றது கன்ஃபார்மா தெரியல. ஆனா இப்ப கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இது இன்னைக்கு வந்த ப்ரெஸ் ரிலீஸ், இப்போ வந்ததுதான். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மே 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்தெந்த மாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் 2 மாசத்துக்கு சேர்த்து வந்து ஓப்பன் பண்றாங்க. ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் ரெண்டுக்கும் சேர்த்து மே 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. குவார்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்க. புதிய வெப்சைட்ல எப்படி ஃபாஸ்ட்டாக புக் பண்றது அப்படின்ற வீடியோ
நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அத பார்த்து நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளா இருக்கு. ஸோ நெறைய நேரம் வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய, சாதாரணமா போகக்கூடிய நேரடி தரிசனத்துக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லது தான். இல்லன்னா வந்து ஒரு 30 மணி நேரம், 36 மணி நேரம்லாம் காத்திருக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. அதுலயும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு லைன்லயே ரொம்ப நேரம் நிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. பட் டிடிடி இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நெறைய பேர் எலக்ட்ரானிக் டிப்ல செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் தான். ஸோ உங்களோட டிக்கெட் வந்து நீங்க ஆன்லைன்ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா, அந்த ஜூன் மாசத்துக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு சேவா கண்டிப்பா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத ஒன்ஸ் வந்து ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஆஃப்லைன்ல கேன்சல் பண்ணியிருக்காங்களா? இல்ல ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கான்றத கன்ஃபார்மா தெரியல. வேணும்னா நானும் அத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.